السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணிமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 21ஆம் நாளின் தராவிஹ் தொழுகையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாட்களில் நாம் நபிமார்களின் வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறுகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹோடு பேசிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறை நாம் பார்க்க இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இணைப்பு இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு 50 நேர தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கிய பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிடம் சொன்னார்கள், உங்கள் மக்கள் தாங்க மாட்டார்கள், இந்த 50ஐ குறையுங்கள் என்று குறைத்து ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை என்பதை உருவாக்கி கொடுத்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரலாறை பார்ப்பதற்கு முன்பதாக அவர்களுக்கு முன்னே நாம் கூறிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 2 பிள்ளைகள் என்று சொன்னோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 2 பிள்ளைகள். ஒருவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒருவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் எந்த நபிமாரும் வரவில்லை. இறுதியாக நமது நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வந்தார்கள். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்கிற மகனாரிடமிருந்து 2 மகன்கள் பிறந்தார்கள். ஒன்று ஈசு, இன்னொன்று யாக்கூப். இந்த யாக்கூப் நபியுடைய சந்ததியில்தான் பல நபிமார்கள் வருவார்கள் என்று நாம் சொல்லியிருந்தோம். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். நாம் பார்த்த வரலாறு தான். கொஞ்சம் கூடவே வாருங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைகளில் ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அந்த சகோதரர்கள் கிணற்றில் தூக்கி போட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்து நகரத்திற்கு அடிமையாக போனார்கள். அங்கு சில வேலைகள் நடந்தது. அல்லாஹ் அவர்களை அரசருக்கு நிகராக அல்லாஹ் தஆலாவுடைய வாழ்க்கையை ஆக்கினார். அடுத்த அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளும் வந்தார்கள். வந்து எகிப்து நாட்டிலே தங்கினார்கள். ஆக்சுவலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் எதுன்னு சொல்லுங்களேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் பலஸ்தீன்ல ஹெப்ரான் என்கிற நகரத்தில் தான் அவர்கள் பிறந்தார்கள். நாம் வரலாறை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு பிறந்தவர்கள் எங்கு குடியேறுகிறார்கள் என்றால் எகிப்து நாட்டில் குடியேறுகிறார்கள். ஒரு 83 பேர்களோடு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து குடியேறார். எகிப்து நாட்டில் குடியேறுகிறார்கள். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது, இஸ்ராயில் என்கிற பெயர். இந்த இஸ்ராயில் என்பதுடைய பிள்ளைகளைத்தான் குர்ஆன் என்ன சொல்கிறது? பனு இஸ்ராயில் என்று சொல்கிறது. ஆக்சுவலா யூதர்கள் யார் என்றால் நாம் சொல்வோம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் என்று சொல்வோம். இல்லை, யூதர்களுடைய அடிப்படை தந்தை யார் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 12 பிள்ளைகள் தான் யூதர்களாக இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அப்ப இஸ்ரவேலர்கள்
இஸ்ராயில்கள் என்றால் யார்? யக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள். அவங்க 83 பேரோட எங்க வந்து தங்குறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட வந்து எகிப்து நகரத்தில் தங்குகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசருக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. நாட்கள் செல்கிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கிறார்கள். அவர்களுடைய சகோதரர்களுக்கும் அதிகாரம் கிடைக்கிறது. அந்த யக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துக்கு அதிகாரம் கிடைத்து அவர்களும் அதிகாரிகளாக மாறுகிறார்கள். அந்த நாட்டை ஆளவும் செய்கிறார்கள். இவங்க குடியேறினவங்க, பூர்வ குடிகள் அல்ல, குடியேறினவங்க, சிறுபான்மையான மக்கள், புலம்பெயர்ந்து வந்தவர்கள் எகிப்து நாட்டின் அரச குடும்பமாக மாறுகிறார்கள். அங்கே இருந்த பூர்வ குடிகள் யார் என்றால் கிப்திகள் என்று சொல்வார்கள். அவங்க அந்த பலஸ்தீன், அதாவது எகிப்து நகரத்தின் பூர்வ குடிகள். இங்கு யக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் அங்கு சென்று குடியேறி அரச பதவிக்கு வருகிறார்கள், அரசராகவும் ஆகிறார்கள். சில நாட்கள் உருண்டோடுகிறது. இந்த யக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள், இந்த இஸ்ரவேலர்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஆட்சியிலே மமதை கொள்கிறார்கள், ஆணவம் கொள்கிறார்கள், அநீதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்ப இந்த எகிப்து நாட்டுடைய பூர்வ குடிகள் இவங்க நல்லவங்க நினைச்சு இவங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்தா, இவங்க எல்லாம் புலம்பெயர்ந்து வந்தவங்க, பிழைக்க வந்தவங்க. யூதர்களுக்கு இதுதான் ஆரம்பத்திலிருந்து அவங்களுடைய இயற்கை குணம். பிழைக்க போய் அந்த நாட்டை தன்னுடையதாக ஆக்கி சுரண்டுவார்கள். இது பொதுவான யூதருடைய வழக்கம். அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, இங்கிருந்து போனவங்க அந்த எகிப்து நாட்டின் அரச பதவிக்கு வந்து அங்குள்ள பூர்வ குடிகளை அடிமையாக்க முனைந்தார்கள். அப்ப இந்த கிப்திகள் என்ன செய்தார்கள்? அந்த பூர்வ குடிகள் கலகம் செய்தார்கள். கலகம் செய்து பனி இஸ்ரவேலர்களை அடக்கி ஒடுக்கி இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அந்த எகிப்து நாட்டுடைய பூர்வ குடிகள் ஆட்சிக்கு வருகிறார்கள். வந்தவர்கள் தனது அரசனாக ஒருவனை தேர்வு செய்கிறார்கள். அவனை ஃபிரௌன் என்று பெயர் வைக்கிறார்கள். அந்த ஃபிரௌன் என்றால் என்ன அர்த்தம்? அகங்காரம் கொண்டவன், ஆணவம் கொண்டவன் அர்த்தம். அவனை அரசனாக நியமிக்கிறார்கள். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், புதுசா ஆட்சிக்கு வந்தவங்க என்ன செய்வாங்க, நமக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்கள பழி வாங்க ஆரம்பிப்பாங்க. இது பொதுவான நடைமுறை. நீங்க என்ன ஆட்டம் போட்ட, உன் ஆட்டத்தை நான் அடக்கிறேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, புதுசா வந்தவங்க பழைய ஆட்சியில இருந்தவங்களை பழி வாங்குவாங்க. இப்போ பூர்வ குடிகள் ஆட்சிக்கு வந்ததும் அண்டி பிழைக்க வந்த இஸ்ரவேலர்களை அவர்கள் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அடிமைகளாக ஆக்குகிறார்கள், கொத்தடிமைகளாக மாற்றுகிறார்கள். கொத்தடிமையாக மாத்துறாங்க. கொத்தடிமைனா உங்களுக்கு தெரியும், என்ன செய்யணுமோ என்ன சொல்றோமோ அதை அவங்க செய்யணும். கூலிலாம் எதையுமே எந்த உரிமையும் அவங்களுக்கு கிடையாது, இவங்க வைக்கிறதா சட்டம். அப்படிங்கிற மாதிரி நிலைக்கு எகிப்து நகரம் உருவாகிறது. இந்த ஃபிரௌன் என்கிற மன்னனுடைய வரிசையிலே 11வது ஃபிரௌனாக 2ஆம் சாம்சேஸ் அப்படிங்கிறவன் தேர்வு செய்யப்படுகிறான். அவனைத்தான் அல்லாஹ் திருமறையில் ஃபிரௌன் என்று சொல்கிறார். பொதுவாக எகிப்து நாட்டை ஆள்கிற எல்லாத்துக்கும் ஃபிரௌன் தான் சொல்லுவாங்க. ஆனால் குர்ஆன் சொல்லுகிற மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எதிரியாக இருந்தவன் என்று சொல்லுகிற ஃபிரௌன், அவனுடைய உண்மையான பெயர் 2ஆம் சாம்சேஸ். ஆனால் அவனை ஃபிரௌன் என்றுதான் அழைப்பார்கள். இது எப்பொழுது என்றால் கிமு 1300வது ஆண்டு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக. சொல்ல போனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுக்கு 1300 வருஷத்துக்கு முன்னாடி யார் பிறக்கிறா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் அந்த காலம் தான். அந்த ஃபிரௌன் என்ன செய்கிறான்? இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்துகிறான், 2 இனமா பிரிச்சு வைக்கிறான். அந்த எகிப்து நகரத்தின் பூர்வ குடிகள், அண்டி பிழைக்க வந்த வந்தேரிகள், அவர்கள் ஒரு பக்கம், அவர்கள் இஸ்ரவேலர்கள். இவர்களை யார் ஆளுகிறான்? ஃபிரௌன் ஆளுகிறான். இஸ்ரவேலர்களை அடிமைகளாக ஆக்குகிறார். இப்படி பல காலம் உருண்டோடுகிறது. ஒரு நாள் அந்த ஃபிரௌன் தூங்குகிறான். தூங்கும் போது அயர்ந்த தூக்கம், தூக்கத்தில் ஒரு கனவு காண்கிறான். அந்த கனவிலே பலஸ்தீன் என்கிற நகரத்திலிருந்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த ஊர் எதுங்க? பலஸ்தீன்ல ஹெப்ரான் என்கிற நகரம். அந்த பலஸ்தீன் என்கிற நகரத்திலிருந்து ஒரு தீப்பிழம்பு பறந்து வந்து எகிப்து நாட்டை அழிக்கிறது. அதுவும்
பூர்வ குடிகள் இருக்கிற கிப்திகள் நகரத்தை எல்லாம் அது அழிக்கிறது. ஆனால் இஸ்ரவேலர்களை எதுவுமே செய்யல. இப்படி ஒரு கனவை அவன் காண்கிறான். அந்த கனவு அவன் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. என்னடா இது, பலஸ்தீனிலிருந்து ஒரு நெருப்பு வந்து என்ன செய்யுது, இங்க இருக்கிற எகிப்து நாட்டில் உள்ள பூர்வ குடிகள் கிப்திகளை மட்டும் அழிக்குதே, இஸ்ரவேலர்களை ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு ஃபிரௌனுக்கு மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. மறுநாள் என்ன செய்கிறான், தன் அரசவையில எல்லாரிடமும் இதற்கான விளக்கத்தை கேட்கிறான். இந்த கனவுக்கான விளக்கம் என்னன்னு சொல்லுங்க. பலஸ்தீன் நகரத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து எகிப்து நாட்டில் நம்மளையெல்லாம் அழிக்கிறது, ஆனா இஸ்ரவேலர்களை ஒன்றும் பண்ணல, கிப்திகளை அழிக்கிறது. என்ன விளக்கம்? அப்ப அங்கு உள்ள அறிஞர்கள், ஆருடம் சொல்பவர்கள், ஜோதிடர்கள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஃபிரௌனே, அந்த இஸ்ரவேலர்கள்ட்ட ஒரு பேச்சு இருக்கு. இஸ்ரவேலர்கள் யாருன்னா இந்த நாட்டை சேர்ந்தவங்க இல்ல, பலஸ்தீன் நகரத்தை சேர்ந்தவர்கள். அவங்க சாதாரணமான ஆள் இல்ல, நபிமார்களுடைய வாரிசு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை யக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளு. இந்த 12 பேருந்து வந்தவர்கள் தான் யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அப்ப அவங்க நபிமார்களுடைய பரம்பரை. அவங்க வேதத்துல சொல்லப்பட்டதா ஒரு செய்தி இருக்கிறது, அதை அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அந்த நம்பிக்கைன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு நாம் இப்ராஹிம் சொல்லி வரலாறு சொல்லி இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கை விட்டும் நம்ருதால் துரத்தடிக்கப்பட்டு அவர்கள் எங்கு வந்தார்கள்? எகிப்து நாட்டுக்கு வந்தார்கள். மிஸ்ரு எகிப்து எல்லாம் ஒண்ணுதான். எகிப்து நகருக்கு வந்தார்கள். வந்தவர்கள் தன் மனைவி சாராவோடு வந்தார்கள். வந்தவன் அங்கிருந்த அரசன் என்ன செஞ்சான் சொல்லுங்களேன் யாராவது? சாரா அம்மாவை பலவந்தப்படுத்த நினைத்தான். அப்படி நடத்துகிற பொழுது அவனுடைய கை சூம்பி விட்டது, அவனுக்கு இயலாமல் போனது என்கிற வரலாறை பார்த்தோம். அப்ப சாரா அம்மையார் ஒரு பதுவா செஞ்சாங்களாம் அந்த மன்னனை பார்த்து, இந்த ஈஜிப்ட் நகரம், இந்த எகிப்து நகரம் என் குடும்ப பிள்ளைகள் ஒருவரால் இந்த எகிப்துடைய அரசாட்சி விழும், என் பிள்ளை இந்த நாட்டின் அரசனாக மாறுவான் என்று சாரா அம்மையார் பதுவா செஞ்சாங்களாம். அந்த பதுவாவை நம்பிக்கிட்டு இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் சந்ததியில் ஒருவரால் இந்த எகிப்து நகரத்தினுடைய ஆட்சியாளர் அழிக்கப்படுவார் என்று அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த செய்தியும் நீங்க கண்ட கனவையும் பார்த்தா, இந்த இஸ்ரவேலர்கள்ல ஒரு குழந்தை பிறக்க போது, அந்த குழந்தையால் உங்கள் ஆட்சி கவிழும், நீங்கள் அழிக்கப்பட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க விளக்கத்தை. அயர்ந்து போனான், பயந்து போனான், திகைத்து போனான் ஃபிரௌன். என்ன செய்யலாம் இப்போ? அவங்கள்ட்ட பிறக்கிற ஒரு குழந்தையால நம்முடைய ஆட்சி கவிழும்னா என்ன செய்யறது? பல பேர் பல யோசனை சொன்னாங்க. அந்த யோசனையில இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த இஸ்ரவேலர்ல பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும் கொல்லுங்க. ஆண் குழந்தை இருந்தாதானே வளர்ந்து நம்ம ஆட்சியை பிடிக்கும். எல்லா ஆண் குழந்தையும் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். இஸ்ரவேலர்கள் கண்காணிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு கர்ப்பிணியான பெண்ணையும் கவனிப்பதற்கென்று, கண்காணிப்பதற்கென்று ஒரு ஆள் நியமிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் காவலாளர்கள் இருப்பாங்க. அந்த வீட்டுல யாராவது ஒரு பெண்மணி, கர்ப்பிணி பெண்மணி கர்ப்பம் உண்டாயிட்டாலே அங்க காவலுக்கு ஆள் வந்துருவாங்க. குழந்தை பிறந்ததும் ஆண் குழந்தையாக இருந்தால் கத்தியால் கழுத்தை அறுத்து கொன்று விடுவார்கள். பெண் குழந்தைனா விட்டுருவாங்க. இப்படி இஸ்ரவேலர்களுக்கு பிறக்கிற எல்லா குழந்தையும் கொன்றொழித்தான் ஃபிரௌன். வரலாற்றில் எழுதுகிறார்கள், அவன் கொன்றொழித்த குழந்தைகள் ஒரு 2 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் இருக்கலாம் என்று எழுதுகிறார்கள். ஒரு வியூகம்தான், உண்மை அல்ல, ஒரு கருத்து. ஆனால் இத்தனை குழந்தைகள் தான் கொன்றான் என்று நம்ம ஆதாரமாக சொல்ல முடியாது. ஆனால் பல குழந்தைகளை அவன் கொன்றான். இப்போ இந்த கிப்திகள் எல்லாம் சொல்றாங்க மன்னனிடம், இஸ்ரவேலுக்கு பிறக்கிற எல்லா குழந்தையும் நீங்க கொல்ற, நாளைக்கு இவங்கள்ட்ட இருந்து ஒரு ஆண் வாரிசு ஏற்படாம இருந்துச்சுன்னா நம்ம வீட்டு வேலைக்கு நம்ம யாரை கூப்பிடுறது?
நம்ம வீட்டு வேலைங்க, நம்ம கஷ்டமான வேலைங்கெல்லாம் அவங்கள வச்சுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அவங்கள ஆண்களே இல்லைன்னா நம்ம வேலையை நாம பார்க்குற மாதிரி ஆயிரும்ப்பா. நாம என்ன செய்யணும், பனை மாதிரி நம்முடைய அடிமை வேலைத்தல் நமக்கு வந்துடும். நமக்கு வேலை செய்ய ஆள் இருக்காது. ஏதாவது மாத்து வேலை பண்ணுப்பா அப்படின்னு ஃபிரௌன்ட்ட அந்த கிப்திகள் இருக்கிற உயர்மட்ட தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க. அப்ப என்ன செய்கிறான், அவன் சொல்கிறான், அப்படின்னா ஒரு ஆண்டில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் விட்டுருவோம். இப்ப இந்த வருஷம்னா இந்த வருஷம் பிறகு எல்லா ஆண் குழந்தை விட்டுருவோம். 2வது வருஷம் பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொன்றுவோம். ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் குழந்தைகள் பாதுகாக்கப்படும், அடுத்த வருஷ குழந்தைகள் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சட்டத்தை ஏற்றுகிறான். இந்த இஸ்ரவேலர்களை ஒரு தம்பதி இருந்தார்கள், இம்ரான் அயா ரூஹா அப்படின்னு ஒரு தம்பதிகள் இருந்தார்கள். அந்த தம்பதிகளுக்கு இந்த சட்டம்லாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு பெண் குழந்தை இருந்தது. எப்பொழுது இந்த ஃபிரௌன் சட்டம் போட்டானோ ஒரு ஆண்டில் குழந்தைகள் பிறக்கலாம், ஆண் குழந்தை உயிரோடு இருக்கப்படுவார்கள், மறு ஆண்டில் கொல்லப்படுவார்கள் என்று எப்பொழுது சட்டம் போட்டானோ அந்த சட்டம் போட்டதற்கு அப்புறமாக கொல்ல வேண்டாம் என்று சொல்லப்பட்ட ஆண்டிலே ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தைக்கு ஹாரூன் என்று பெயர் வைக்கிறார்கள். என்ன பெயர் வைக்கிறாங்க? ஹாரூன். ஹாரூன் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அண்ணன். எப்ப பிறக்கிறாரு? குழந்தைகளை கொல்ல வேண்டாம் சொல்ல ஆண்டுல அவர் பிறக்கிறார், தப்பிக்கிறார் அவர். இப்போ அந்த ஆண்டு முடிந்து மறு ஆண்டு குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்கிற ஆண்டு. அந்த ஆண்டில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் கொல்லணுங்கிற ஆண்டில் இந்த அயா ரூஹா கர்ப்பமாகிறார்கள். ஆனால் அல்லாஹு தாலா அவர்களை காப்பாற்றினான், பாதுகாத்தான். எப்படி என்றால் அவர்கள் கர்ப்பிணி என்பதற்கான அடையாளம் பார்த்தா தெரியாது. ஒருத்தவங்க நம்ம பார்க்கிறோம், கர்ப்பிணினா வயிறு பெருசா இருக்கும், அவருடைய உடம்பு அவ்வளவு பலவீனமா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இது மாதிரியான சூழல் அயா ரூஹா அவர்களுக்கு ஏற்படல. நார்மலா இருந்தாங்க, வயிறுலாம் பெருசாகல, நார்மலா இருந்தாங்க. அதனால அவங்க கர்ப்பிணி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாங்க பல காவலாளிகள். சரியாக இந்த ஆண்டில் ஆண் குழந்தை பிறந்தால் கொல்லப்படும் என்ற அந்த ஆண்டின் இறுதியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அவங்க வீட்டுல காவலாளி போடல, ஏன்னா அந்த அம்மா கர்ப்பிணி மாதிரி தெரியலையா, காவலாளி போடல. இரவில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்த குழந்தை எடுத்து பார்த்தால் அந்த குழந்தை ஆண் குழந்தை. ஆகா, இந்த ஆண்டில் பிறந்தால் ஆண் குழந்தை கொல்லப்படுவார்கள் என்று பதறுகிறார்கள் ஐயா ரூஹா. என்ன பண்றது? தன் கணவனிடம் ஆலோசனை செய்கிறார்கள். இம்ரான் சொல்கிறார், ஒன்னும் கவலைப்படாத, நம்ம வீட்டுக்கு பின்னாடி நைல் நதி ஓடுது. எகிப்துனாலே இந்த நைல் நதி தான். அந்த நைல் நதி ஓடுது. அந்த நைல் நதியில ஒரு பெட்டி செஞ்சு நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல கட்டி தொங்க போட்டுருவோம். அந்த பெட்டி ஆத்துலயும் மதக்கட்டும், அதுல நம்ம குழந்தைய வச்சிருவோம். அது பாட்டு நீ இருக்கட்டும், தேவைப்படுறப்ப நீ என்ன செய், அமுது விட்டு, யாராவது வர மாதிரி இருந்தா அங்க நம்ம ஒழிச்சுக்குவோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, திட்டம் போடுகிறார்கள். குழந்தை பிறந்ததும் சரியாக சில பேர் என்ன சொல்கிறார்கள் 15 நாள் என்று சொல்கிறார்கள், சிலர்கள் 25 நாள் என்று சொல்கிறார்கள். 25 நாள் 15 நாள் யார் வீட்டுல தான் இருக்கு? அயா ரூஹா அவருடைய வீட்டினுடைய பின்பக்கமாக நைல் நதியில் ஒரு கயிறால் பெட்டியில் தொங்க விடப்பட்டிருக்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் பயம் அந்த அம்மாவுக்கு போகல. எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்களே, என்ன பண்றது அப்படிங்கிற நிலையில் இருந்த பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை குர்ஆன் ஆரம்பிக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் இந்த இடத்தில்தான் குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனிலே 28வது அத்தியாயத்தில் சூரத்துல் கஸஸ் என்கிற அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தின் 3வது வசனத்திலிருந்து ஒரு 47வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் அந்த வரலாறை சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாயாருக்கு நாம் வஹி அறிவித்தோம், ஒரு சிந்தனை ஏற்படுத்தினோம். என்ன அந்த சிந்தனை? நீ பயப்படாதே. ரொம்ப பயப்படுற, என் பிள்ளை எப்படி கொண்டுருவாங்கன்னு பயப்படுறியா? ஒன்னும் பயப்படாத. நீ அந்த வச்சிருக்கிற பெட்டி, அந்த பெட்டியிலே உன் குழந்தையை வைத்து நைல் நதியிலே விட்டுவிடு. அல்லாஹ் அந்த குழந்தையை பாதுகாப்பான், பாதுகாத்து உன்னிடமே அல்லாஹ் திருப்பி தருவான் என்று அல்லாஹ் என்ன செய்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அந்த சிந்தனை ஏற்படுத்தினான்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மகிட்ட இருந்தா பிரச்சனையாக போயிடும். அல்லாஹுடைய சிந்தனை என்ன செய்கிறார்கள்? அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து நைல் நதியிலே விடுகிறார்கள். விடுவதற்கு முன்பதாக நாம் ஆரம்பத்திலே சொன்னோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சகோதரி, ஒரு சகோதரன். அந்த சகோதரியிடம் சொல்கிறார்கள் தாயார் ஐயாருகா சொல்கிறார்கள், என் பிள்ளைய நான் விடுறேன், நீ பின்னாடியே போ, இந்த பெட்டி அந்த நைல் நதியில் எங்கெல்லாம் செல்கிறதோ நீயும் பின்னாடி போ, அந்த பெட்டி எங்க போகுதுன்னு பாரு என்று என்ன செய்கிறார்கள்? தன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி தன் மகளை ஐயாருகா அனுப்புகிறார்கள். அந்த பெட்டி பயணிக்கிறது. அந்த நைல் நதியில் பயணிக்கிற அந்த குழந்தையின் பெட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் பயணிக்கிறார்கள். அந்த நைல் நதியின் ஒரு கால்வாய் ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள் சென்றது. அந்த நைல் நதியுடைய ஒரு கால்வாய் தண்ணி வேணுங்கிறதுக்காக ஃபிரௌன் என்ன செய்தான்? தன் அரண்மனையில் அந்த கால்வாயை வெட்டி அரண்மனைக்கு உள்ள போயிட்டு அப்படி போகும். இப்போ இந்த பெட்டி செல்கிறது, சென்று அந்த ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு செல்கிற அந்த கால்வாயில் அது பயணிக்கிறது. நைல் நதி ஒரு நதி இருக்கு, விட்டா நேரால அடிச்சுட்டு போகணும். ஆனால் அல்லாஹ் அதை திசை திருப்புகிறான். அது அந்த அரண்மனையின் வாய்க்காலை நோக்கி பயணிக்கிறது. பயணித்து அது சரியாக ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள் தன் சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக, குளிப்பதற்காக அல்லது இதர தேவைகளுக்காக அவர்கள் பயன்படுத்துகிற அந்த ரெஸ்ட் எடுக்கிற ஏரியாவில் அந்த கால்வாயில் பயணிக்கிற அந்த குழந்தை அங்கு வந்து நிற்கிறது. அந்த நேரத்தில் தான் ஆசியா அம்மையார் என்ன செய்கிறார்கள்? தலை சீவி கொண்டிருக்கிறார்கள். எங்கேயோ கால்வாயிலிருந்து ஒரு பெட்டி வருகிறது என்று அதிசயித்து பார்க்கிறார்கள். அந்த பெட்டியை எடுக்கிறார்கள். எடுத்து பார்த்தால் பச்சிளம் குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வே திருமறையில் சொல்கிறான், அந்த குழந்தையை பார்த்ததும் அந்த குழந்தையின் மீது ஆசியா அம்மையாருக்கு ஒரு கருணையும் அன்பையும் நான் ஏற்படுத்தினேன் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். ஏன்னா ஆசியா அம்மையாருக்கு குழந்தை இல்லை. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையாருக்கு ஃபிரௌனுக்கும் குழந்தையே இல்லை. அதனால் அந்த குழந்தையை பார்த்ததும் ஒரு ஆசை வருகிறது ஆசியா அம்மையாருக்கு. அடுத்து என்ன நிகழ இருக்கிறது, அடுத்து என்னவெல்லாம் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி வளர்கிறார்கள், ஃபிரௌனை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எப்படி அல்லாஹ் பிரச்சனையை அல்லாஹ் எப்படி உருவாக்குகிறான் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். தொடர்ந்து இந்த வரலாறு நீங்கள் இணைந்திருங்கள். வரலாறு அறிகிற சமூகம் அது எழுச்சி பெறும். இந்த வரலாறை நம் சந்ததிகளுக்கு கடத்தாட்டுகிற மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன்.